நவரத்ன தங்கத்தேரு நவரத்ன தங்கத்தேரு பவனி வரும் சௌபாகிய முப்புராதி வரம் தந்து காத்திட வேண்டும் அம்மா. நவரத்ன தங்கத்தேரு பவனி வரும் சௌபாகிய முப்புராதி வரம் தந்து காத்திட வேண்டும் அம்மா. அபிஷேகம் வைபோக அருளாட்சி தெய்வீகம் மனம் கமழும் தேனமுத அபிஷேகம் வைபோக அருளாட்சி தெய்வீகம் தெய்வீகம். நவரத்ன தங்கத்தேரு பவனி வரும் சௌபாகிய முப்புராதி வரம் தந்து காத்திட வேண்டும் அம்மா. மணி ஓசை புண்ணியமே உன் கோயில் மணி ஓசை பூமியெல்லாம் பேசுதம்மா உன் மகிமை புண்ணியமே உன் கோயில் மணி ஓசை பூமியெல்லாம் பேசுதம்மா உன் மகிமை உன் மகிமை. நவரத்ன தங்கத்தேரு பவனி வரும் சௌபாகிய முப்புராதி வரம் தந்து காத்திட வேண்டும் அம்மா காத்திட வேண்டும் அம்மா. நவரத்ன தங்கத்தேரு நவரத்ன தங்கத்தேரு பவனி வரும் சௌபாகிய முப்புராதி வரம் தந்து காத்திட வேண்டும் அம்மா. நவரத்ன தங்கத்தேரு பவனி வரும் சௌபாகிய முப்புராதி வரம் தந்து காத்திட வேண்டும் அம்மா.
யமதர்மம் உட்கார்ந்துருக்கான். பார்த்தான், குணப்படுத்தினா இளவரசி நமக்கு மனைவி ஆயிடுவா, நாடு நமக்கு கிடைச்சிடும், நம்ம ராஜாவா ஆயிடலாமே. ஐயா வேற தலைமாட்டில் உட்காந்துருக்காரு, என்ன செய்யலாம்னு யோசிச்சான். வந்த வாசப்படி பக்கம் திரும்பினா, எம்மா எம்மா அப்பா ரொம்ப நாளா காணமிய இந்த மாதிரி சேவை உட்காந்துருக்காருன்னா யமதர்மம் முடிஞ்சடிச்சு ஓடிய. நாடகம் ஒன்றோ நடக்குது, இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. அப்படி வந்தா நான் பொண்ணை பார்த்தேன், பொண்ணு என்ன பார்த்தா, சரி நான் எங்க அம்மையை பார்த்தேன். அவன் நடையும் பார்க்கல, நாங்கதான் உங்க காமெடியெல்லாம் பார்க்கணும், உங்களுக்கு தெரியுது. நாங்கதான் உங்க அம்மா செத்து போனாங்க நினைச்சு எங்க அம்மா செத்ததுக்கு நாங்க அழுக முடியல. உங்களை யாரையா கல்யாணம் பண்ண சொன்னா? இந்த கணவன்மாருக்கெல்லாம் நாங்க எப்படி இருக்கோம், நல்ல பக்தியோட இருக்குன்னு அக்கா சொல்லிட்டு போனாங்க. நல்ல விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அது உண்மையிலே போய் நடுவர் அவர்களே, உண்மையிலே கணவனுக்கு என்னைக்காவது இந்த பெண்கள் விரதம் இருக்காங்கன்னு கேட்க, ஒரு விரதம் இருப்பாங்க. என்ன விரதம் தெரியுமா? மௌன விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு சோத்த கொத்தமல்லி 1 கிலோ புதினா இலதலையா மாடுதான் நம்ம சாப்பிட போறோமா? இப்படி வாங்கிட்டு வந்தா நாங்க என்ன சமைப்போம்? இருந்தாலும் எங்க அம்மா சும்மா விடலங்கய்யா. எக்கா நம்ம விட்டுருவோமா? அந்த 4 மணி நேரமும் டிவியா சுருக்கமா சொன்னா, வீட்டுல டிவியை ஒரு செவத்துல சாஞ்சிருக்கு, மைனி இன்னொரு கத்து கொடுத்தான். அந்த அம்மாவால புருஷனுக்கு மரியாதை இல்லையா, பெருமை இல்லையா? எல்லா இடங்களுக்கும் அந்த அம்மா தான் பெற்ற செல்வம் போம், உடன்பிறப்பால் தோல்வலிவோம், மாய வாழ்வு உற்றார் விடுவோம். டைசியா சொன்னான், அப்போ தாலியோடு இவை யாவும் போம்னு சொன்னான்னா, ஒரு ஆண் மகனுக்கு தன்னை பெற்ற அன்னை என்கிற வடிவத்திலே அவன் மணந்த பிறகு மனைவி என்கிற நிலையிலிருந்து அவனுடைய கணவன் என்கிற இந்த ஆண்மகன் கதாநாயகனாக பார்க்கப்படுகிறான். மகன் என்கிற வகையிலே அவனை பெற்ற தாய் என்கிற வடிவிலே மீண்டும் அவன் குழந்தைகள் கதாநாயகனாக பார்க்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு ஆண்மகனது குழந்தை பருவம், வாலிப பருவம், வயதான மூப்பு பருவம், இந்த 3 பருவங்களிலும் பெண் மக்களால், குறிப்பாக மனைவியினால், கணவன் என்பவன் ஒரு காலம் காமெடியனாக பார்க்கப்படுவதில்லை, கதாநாயகனாகவே பார்க்கப்படுகிறான் என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய விழாக்குழுவை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு இதுகாரம் பாதுகாப்பு வழங்கி கால நீட்டிப்பு தந்த காவல்துறையை சார்ந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் ஒளிவ அடுத்து பொருளாளர் ஒத்துவர்கள் பொருளாளர் மதனால் அவர்களுக்கு சால்வைகளுக்கு தெரிவிப்பார்கள். நமக்கு இந்த இசையை நம்ம ஊட்டி கொடுத்த அண்ணன் முத்தரசு அவர்களுக்கு செயலாளர் அவர்களுக்கு சால்வைகளுக்கு கௌரவிக்கின்றேன். உமாதேவி அடுத்து எமண்டா கைத்தட்டு சரி. இதுகாலம் ரொம்ப அமைதியாக இனிமையாக கேட்டுக்கொண்டிருந்த நம்ம
சாமி சொல்லுங்களா? சரியா